இதற்கு முந்தைய காணொலியை பார்த்தீங்க இல்லைங்களா, பனையபுரம் குடமுழுக்கு விழா. இந்த கோவிலை பற்றின மற்றொரு காணொலி. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பனையபுரத்தில் இருக்குது. இந்த இறைவன் பேர் பனங்காட்டீஸ்வரர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நடுநாட்டில் இருக்கக்கூடிய 22 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 20வது தலமாக விளங்குதுங்க. அது மட்டும் இல்லாத பனை மரத்தை தலைவரட்சமாக கொண்ட 7 திருத்தலத்தில் இதுவும் ஒரு திருத்தலங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய சிற்பங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மூலவரை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்கள்ங்க. ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு ஒவ்வொரு சிற்பமும். இந்த கணபதியை பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பமாக காணப்பட்டார். அப்புறம் சண்முகர் இருந்தாருங்க, அற்புதமான வேலைப்பாடில். எனக்கு அப்புறம் வித்தியாசமான இருந்த சிற்பம் இது ஒன்றுங்க. தட்சராஜன் இந்த சிற்பம் ராஜகோபுரத்தில் இருந்துச்சுங்க. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கோவில் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கிணத்து மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான குடம்புங்க, அதுவும் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. இந்த கோவிலில் பனைமரம் தான் தலைவரிச்சோன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பனைமரத்துக்கு அடியில் இருக்க இறைவனை திருப்புறவார் பனங்காட்டூர் உடைய மகாதேவர் என்று அழைக்கிறாங்க. அற்புதமாக இருக்குது இல்லைங்களா இந்த கோவில். இந்த லிங்கத்துடைய பானம் பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாகவே இருக்கும். இந்த கோவிலில் திருநீலகண்ட நாயனாரும் தன்னுடைய மனைவியோட இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. யார் யாருக்கெல்லாம் பனைபுரம் பற்றி தெரியும்னு சொல்லுங்கள். இந்த பனைபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கும் போயிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது என்ன கோயில்னா திருவாமத்தூர் கோயில் சார்ந்த பதிவுகளை அடுத்த பதிவில் பதிவிடுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.